Good morning, champion. This is Rao Surin from Government College of Technology. I am a technical champion Serena Langami. இன்னைக்கு வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் வந்து அதில் வந்துட்டு ஒரு கொஸ்டினோட வந்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? The free body diagram of a body shows the body dash. Option A, with its surrounding and external forces acting on it. B, isolated from all external effects. C, isolated from its surrounding. And the last option is isolated from its surrounding and all the external actions acting upon it. ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்னா என்னன்னா, அது வந்து சரௌண்டிங் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட இருக்கிறதா இல்லை ஐசோலேட்டட் ஃப்ரம் சரௌண்டிங் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸா அப்படின்னா, ஃப்ரீ பாடி டயக்ராம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஷன் இட் ஹஸ் டு பி ஐசோலேட்டட் ஃப்ரம் இட்ஸ் சரௌண்டிங்ஸ் அண்ட் ஆல் எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் ஆக்டிங் அப்பான் இட். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரீ பாடி டயக்ராம்லேயே வந்து ஐசோலேட் பண்ணியிருக்கணும். எதுலேருந்து ஐசோலேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, சரௌண்டிங்லேருந்து ஐசோலேட் பண்ணியிருக்கணும். அப்புறம் எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் வந்து ஐசோலேட் பண்ணி தனியாக காட்டுறது தான் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து அந்த ஐசோலேட்ன்ற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் ஐசோலேட்னா எதுனா ரெண்டு இருந்து ஐசோலேட் பண்ணணும். ஒன்று சரௌண்டிங், இன்னொன்று எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஒரு சூப்பரான கேள்வி பார்க்க போகிறோம். ஃப்ரீ பாடி டயக்ராம் பற்றி தான் என்ன கேட்டிருக்காங்க. Free body diagram of a body in a force system is option A, completely isolated from the system. Option B, incompletely isolated from the system. C, completely attached to the system. And D, incompletely attached to the system. நமக்கு அட்டாச்சு இல்லை அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஐசோலேட் அப்படின்னு தெரியும். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, கம்ப்ளீட்லி ஐசோலேட்டட், இன்கம்ப்ளீட்லி ஐசோலேட்டட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, completely isolated from the system அப்படின்றது தான் இது. ஸோ ஆப்ஷன் A is the right answer. So free body diagram of your body so free body diagram of your body in your force system பார்த்தீங்கன்னா completely isolated from the system. அடுத்ததும் ஃப்ரீ பாடி டயக்ராம் தான் ஒரு சூப்பரான क्वेश्चन பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்க. Free body diagram is a diagram. Option A, drawn by free hand. Option B, represents a floating body. Option C, separating body from its surrounding and replacing it with a force vector. And option D is all of the above. ஸோ நமக்கு ஐசோலேட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும். ஐசோலேட் பண்ணுவோம், செப்பரேட்டிங் பாடி ஃப்ரம் இட்ஸ் சரௌண்டிங். புதுசாக ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கிறோம். ரிப்ளேசிங் த ஃபோர்ஸ் வெக்டார் அப்படின்றது எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து ட்ரான் பை ஃப்ரீ ஹேண்ட்றது உண்மைதான். அப்புறம் இட் ஆல்சோ ரெப்ரசன்ட் ஃப்ளோட்டிங் பாடின்றதும் உண்மைதான். ஸோ ஆல் ஆஃப் த அபவ் தான் ஆன்சரு. ஸோ நம்ம இந்த கொஸ்டின் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஃப்ரீ பாடி டயக்ராம்னா ட்ரான் பை த ஃப்ரீ ஹேண்ட், represents a floating body, separating body from its surrounding and replacing it with the force vector தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன பார்க்க போகிறோம். ஃப்ரீ பாடி டயக்ராம் தான் ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃப்ரீ பாடி டயக்ராம் என்ன கேட்குறாங்க. In free body diagram, the principle of transmissibility states that the force acting on a body is option A, sliding vector, B, unit vector, C, wedging vector, and option D, rolling vector. பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாடி இருக்குன்னா அலாங் த லைன் ஆஃப் ஆக்ஷனில் ஃபோர்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகாது சரி, அது கேஸ் ஒன்று வச்சுங்க. இது கேஸ் 2, பாயிண்ட் இந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகுது, பாயிண்ட் இந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகுது, பாயிண்ட் இந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகுது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து சேம் தான். லைன் ஆஃப் ஆக்ஷன் சேமாக இருக்கும்போது ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆனாலும் சேம், எஃபெக்ட் ரிமைன் சேம். ஃபோர்ஸோட அளவு சேமாக இருந்தால், லைன் ஆஃப் ஆக்ஷன் சேமாக இருந்தால், ஃபோர்ஸ் சேமாக இருக்குது, லைன் ஆஃப் ஆக்ஷன் சேமாக இருக்குது, அப்போ எஃபெக்டும் ரிமைன் சேம் அப்படின்றது தான் வந்து பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி அப்படின்வாங்க. ஸோ இங்கே பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி நம்ம ஃபோர்ஸ் வந்து இந்த பிரின்சிபல் ஆஃப் ஃபோர்ஸை எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஃபோர்ஸ் வந்து யூனிட் வெக்டாராவா, ஸ்லைடிங் வெக்டாராவா, வெட்டிங் வெக்டார், ரோலிங் வெக்டாராக தான் இட் இஸ் அ ஸ்லைடிங் வெக்டார். ஏன்னா பாயிண்ட் வந்து அதே பாயிண்ட்ல தான் இட் இஸ் அ ஆக்டர்ஸ் ஸ்லைடிங் வெக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேள்வி என்ன சொல்லுது, கேள்வி மறுபடியும் வாசிங்க. In the free body diagram, the principle of transmissibility states that the force acting on a body is a sliding vector. Sliding vector is the right answer. ஸோ இன்னைக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் பற்றி ஒரு கம்ப்ளீட் நமக்கு அவுட்லுக் கொடுத்த ஷெரினாக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சார்.